ஓம் திருச்சிற்றம்பலம். இடறினோம் தளறினோம் எனதொடு நோய் தொடரினே மூன கடல் தொழு தெளிவேன். கடல் தனில் ஆமீதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதியனே. இதுவோ எமையாழுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே, அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணே. திருச்சிற்றம்பலம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 16ஆம் நாள் 30/3/2026 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் பிரார்த்தனை செய்து, பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கியவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சோமவாரம் என்று போற்றுகின்ற திங்கட்கிழமை, பங்குனி திங்கள் 3வது திங்கட்கிழமை. பல்வேறு அம்பாள் ஆலயங்களிலே சிவன் ஆலயங்களிலே சிறப்பான அபிஷேகங்கள், பூஜைகள், ஆராதனைகள், பொங்கல் வழிபாடுகள், சங்காபிஷேகங்கள், பால்குட பவனிகள் என்று சிறப்பான உற்சவங்கள் எல்லாம் நடைபெறும். மட்டுவில் பண்டித்தலச்சி கண்ணகி அம்பாள் ஆலயத்திலே பன்னெடுங்காலமாக இந்த பங்குனி திங்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இந்த பங்குனி மாதத்திலே சிறப்பான சங்காபிஷேகத்தோடு கூட குளிர்த்தி அபிஷேகங்கள், பூஜைகள், வழிபாடுகள், உற்சவங்கள் நடைபெற்று வருகின்ற ஒரு சிறப்போடு கூடியது. அத்துடன் இன்றைய தினம் பிரதோஷ காலத்திலே சிவனை வேண்டி வழிபாடு செய்கின்ற பிரதோஷ விரதம். இந்த பிரதோஷம் வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் வந்து கொண்டே இருக்கும். இது வளர்பிறை பிரதோஷம். இந்த பிரதோஷ காலத்திலே சிவன் ஆலயங்களிலே நடைபெறுகின்றதாகிய விசேஷ அபிஷேகங்கள், நந்தியம்பெருமானத்திலே நடைபெறுகின்ற விசேஷ அபிஷேகங்கள், தீப ஆராதனைகள் இவற்றிலெல்லாம் நாம் கலந்து கொள்வதோடு, இந்த பிரதோஷ காலத்திலே நந்தியம்பெருமானத்திலேருந்து பலமாக வந்து கோமுகை வேறு வந்து மீண்டும் நந்தியம்பெருமானத்திலே வந்து மீண்டும் கோமுகை, இவ்வாறு 3 முறை பிரதட்சணமாகவும் அப்பிரதட்சணமாகவும் பலமாகவும் இடமாகவும் சென்று வருகின்ற வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்பு இந்த பிரதோஷ காலத்துக்கு மட்டும் உண்டு. இந்த பிரதோஷ காலத்திலே இவ்வாறு வழிபாடுகள் செய்வதும், பிரதோஷமூர்த்தி அங்கே தீபாராதனை செய்யப்படுகின்ற பொழுது இந்த நந்தியம்பெருமானிடத்திலிருந்து தீபாராதனை செய்வார்கள். அப்பொழுது அந்த நந்தியுடைய 2 கொம்புகளுக்கு நடுவிலே இறைவனை ஆனந்த கூத்தாடுகின்ற நிலையிலே தரிசனம் செய்கின்ற சிறப்போடு கூடியதும், இவ்வாறு இந்த அமிர்தம் பெற வேண்டி தேவர்களும் அசுரர்களும் திருப்பால் கடலை கடைந்த பொழுது அமிர்தத்துக்கு பதிலாக ஆழகால விஷம் தோன்றிய காரணத்தினால் செய்வதறியாது தேவர்கள் அங்குமிங்கும் ஓடி அலைந்தது தான் இந்த வலமாகவும் இடமாகவும் சுற்றுகின்றதாகிய சோம சூத்திர பிரதக்ஷணம் என்கின்ற இந்த வழிபாடு. இது பல்வேறு சிவனாலயங்களிலே சிறப்பாக நடைபெறக்கூடியது. இந்த விழாக்களில் நாம் கலந்து கொள்வதோடு பங்குனி திங்களிலே அம்பாள் ஆலயங்கள் என்ற பொங்கல் வழிபாடு, பூஜைகள், சங்காபிஷேகங்களும் கலந்து இறையருளையெல்லாம் பெறுகின்ற வகையிலும் டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.